இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலான ஜொல்லு ஊத்தணும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நிர்மலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சூப்பரான சிம்பிளான மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து மட்டன் லிவர் வந்து பிடிக்காது, அதில் ஒரு மாதிரி கவுச்சி வாடை அடிக்கும். ஸோ அதனால் சாப்பிட மாட்டாங்க. பட் அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லுமே இல்லாமல் நம்ம ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் அப்படி சாப்பிட்றதுக்கே ஒரு டெம்ப்ட் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி டேஸ்ட்டில் வந்து நம்ம இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போதே டெம்ப்ட் ஆகல. சரி, சீக்கிரம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மட்டன் லிவர் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் ஈரல் வாங்கி நல்லா வந்துட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஆயிலெல்லாம் சேர்க்காமல் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து நல்லா வறுத்து அது கொஞ்சம் பொடிஞ்சதும் நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதுவும் கொஞ்சம் நல்லா பொடிய ஆரம்பிச்சிருச்சுல, இந்த அளவு வரப்பட்டால் போதும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதையும் நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து தனியாக அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா வறுப்பட்டுச்சு மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லெண்ணெய், முக்கியமாக நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுங்கள். அதுதான் நல்லா நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து சின்ன வெங்காயமும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது, அதுவும் இல்லாமல் நல்லா இதுக்கும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ சின்ன வெங்காயமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இல்லைன்னா இங்கே பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி போதும், ஒரு சின்ன தக்காளி போட்டால் போதும். இதையும் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பு தான் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து லிவரை வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம், அதுக்கப்புறமா தான் அடுத்த ஸ்டெப் செய்வோம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற லிவரை வந்து, அதாவது ஆட்டோட ஈரலை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, அப்புறம் ரைஸ், இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து வச்சிடணும். கொஞ்சம் தண்ணி விடும், அந்த தண்ணியெல்லாம் திருப்பி அதை அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா நம்ம இதை மாதிரி வரட்டி எடுத்துக்கணும். இப்போ இதோட கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு இதை நம்ம வந்து நல்லா வதக்கணும். இது ஏன் நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுல, இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து நம்ம வேற ஒரு இதில் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ மறுபடியும் அதே பேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இதையும் நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் அடி பிடிக்கும், பட் ஆனால் அது நம்ம அதுக்கப்புறம் செய்யும்போது அது சரியாக போயிடும். அப்புறம் இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இது வந்து கருவேப்பிலை வந்து இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ வந்து கூட கொஞ்ச நாள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் ஸ்டெப் முடிச்சு வச்சுருந்தோம்ல, அந்த வந்து மட்டன் லிவரை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஏன் நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்ம வதக்கி எடுத்தோன்னா, அது ஒரு மாதிரி ஒரு கவுச்சி வாடை அடிக்கும் அந்த லிவரில். அது இல்லை, அதை வந்து எடுக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ணோம். இப்போது செகண்ட் மசாலா கூட அது பண்ண போச்சுன்னா அந்த கவுச்சி வாடை அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அதை முதல்ல நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி செகண்ட் ஸ்டெப் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்மெல் இருக்காது. யாரெல்லாம் மட்டன் லிவர் பிடிக்கலன்னு சொல்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க வந்து இதை வந்து சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்க யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் எந்த ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இதை நம்ம நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு இது பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வரட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பவுடர், ஏற்கனவே மிளகு, சீரகம், மல்லி, அப்புறமா பெருஞ்சீரகம் அரைச்சோம்ல அதோட பவுடர், அதை வந்து அப்படியே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இருந்துச்சு.
இப்போ இது கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி பண்ணும்போது இந்த மசாலா எல்லாமே இந்த ஈரலில் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்லா பிடிக்கும். ஸோ இதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க போகிறோம். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நீங்கள் ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இதே இது நீங்கள் குக்கரில் கூட பண்ணலாம். இதே ஸ்டெப் மட்டும் பண்ணிவிட்டு இந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 3 விசில் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஆனால் குக்கரை விட நம்ம இந்த மாதிரி பண்ணுறது தான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியே ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அவசரமாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் குக்கரில் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் மூடி போட்டிருந்தேன். இப்போ எடுத்ததுக்கப்புறமா நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். வெந்துருச்சான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது அது தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஈரலும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. நான் வந்து இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது. நான் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது வீடியோவில் எடுக்க முடியல. ஸோ நீங்கள் உப்பும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து வெந்துடுச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப சூடாக இருக்குது. பட் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இது எனக்கு வந்து இந்த பாதம் போதும். உங்களுக்கு வந்து இதை விட கொஞ்சம் திக்காக வேணும், ட்ரை கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டு இது பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரை கிரேவி மாதிரி ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இது கூட கொஞ்சம் நல்லா கருவேப்பிலை தூவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நான் சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கருவேப்பிலை ஃப்ளேவர் கண்டிப்பாக இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை நீங்கள் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான மட்டன் லிவர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. லிவர் ஃப்ரைன்னு சொல்லலாம், இல்லைன்னா லிவர் வந்து செமி கிரேவின்னு சொல்லலாம். ஸோ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலில் இருக்க நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.